கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 25 வசனம் 1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகத்துவமானவர். அவர் ஒருவரே தேவன். அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி அவர் நம்முடைய வாழ்வில் செய்த அதிசயமான கிரியைகளை எண்ணி அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கின்றவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஏசாயா 25:1 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு செம்மையானதாய் ஆசீர்வாதமானதாய் காணப்படும். அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அவருடைய ஆலோசனைகளில் ஒன்றும் தோல்வியடையாது, ஒன்றும் தவறிப்போகாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி வாழ்வோம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். ஆகவே எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து நம்முடைய வாழ்வில் அவர் செய்த அதிசயமான காரியங்களை எண்ணி தமது ஜீவனையே நமக்காக அவர் தந்த அன்பை எண்ணி அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் ஆலோசனையின்படி வாழ்ந்து நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி வாழ, அதிலே உறுதியாய் நிலைத்திருக்க, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் போதித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.